ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி குரங்கு கதை பார்க்கலாமா? ஒரு குட்டி குரங்கு அப்போ தான் வளர்ந்துட்டு இருந்துதான். அதோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழகாக கயிற்றில் தொங்கி தொங்கி தாவி தாவி பறந்து போகிறத பார்த்துச்சான். இந்த குட்டி குரங்குக்கும் ஆசையாக இருந்துதான். நம்மளும் ஒரு கயிறில் தொங்கலான்னு சொல்லிட்டு மரத்துலேருந்து தொங்குற விழுதில் வேகமாக பிடிச்சிதான். பார்த்தா சொர்ன்னு வலிக்கிட்டு போய் கீழே டுமீல விழுந்துருச்சான். உடனே இந்த குரங்குக்கு ஒரே கஷ்டமாக போயிடுச்சான். இந்த குட்டி குரங்கு தனியாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்துதான். எல்லா குரங்கும் அழகாக தாவி தாவி ஒவ்வொரு மரத்துக்கும் போகிறாங்க. நமக்கு மட்டும் ஒன்றுமே வரமாட்டேதே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்துதான். அப்போது அங்கே வந்து உட்காந்த ஒரு கிளி குட்டி குரங்குக்கு என்னாச்சு, ஏன் வருத்தமாக இருக்கீங்கன்னு கேட்டுச்சான். குரங்கு நடந்ததெல்லாம் சொன்ன உடனே அந்த கிளி, ஒன்றும் வருத்தப்படக்கூடாது குரங்கு, நம்மளால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. நீ திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி பார்க்கும்போது தான் உனக்கு அது ஈஸியாக கஷ்டமானு தெரியும். நான் இங்கே தானே இருக்கேன், இங்கே வேறு யாருமே இல்லை. நீ திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாரு. இங்கே ஒரு மரம் விழுதுருக்கு பாரு, இதை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தொங்கிப்பார், கீழே கீழே இருந்து ஏறிப்பாருன்னு சொல்லிச்சான். இந்த குரங்கும் சரி, இங்கே தான் யாருமே இல்லையே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பழகிக்கிச்சான். பழகுனதுக்கப்புறம் அதோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க முன்னாடியும் போய் அதே மாதிரி தொங்கி காட்டணும்னு சொல்லிட்டு போய் பெரிய மர விழுதில் அழகாக தொங்கி ஊஞ்சலாடி காட்டுச்சான். எல்லாரும் வாவ், சூப்பராக ஊஞ்சலாட கற்றுக்கிட்டேன்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒவ்வொரு விழுதாக பிடிச்சி மரத்துக்கு மரம் தாவி காட்டுச்சான். அப்போ எல்லாரும் இன்னும் சந்தோஷமாயிட்டாங்களாம். அப்போ தான் அந்த குரங்குக்கு புரிஞ்சுதான், ஆமாம், கிளி சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு புரிஞ்சுக்கிச்சான். பாய் குட்டீஸ்.